வெங்காயம், கருவேப்பிலை ரொம்ப வேகக்கூடாது, அரை வேக்காடாக இருந்தால் போதும். இப்போ தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காயை போட்டுடலாம். கல்ச்சட்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கும். அதனால் அப்படியே இதுதான்ப்பா ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். வெல்வெட் ஆப்பிள்னு வச்சுருக்கேன் இந்த செடியை. விதை போட்டாலே வந்துடும். விதை தான் பறிச்சிக்கிறேன் நான் வர. ஒரே மாதிரி எல்லாம் தட்டைக்கொடியில் பறிச்சுட்டு வந்து இதுக்கு மேலே அழகாக தட்டைக்கொடியில் ப்ரெசென்ட் பண்ணுங்க. இது வெந்தயம். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். தேனீக்கள் நான் குட்டி குட்டி தீனா போல எவ்வளோ தீனு சூப்பராக இருக்குது. தேனை பூக்கள் நிறைய இருந்தாவே தேனீக்கள் நிறைய வரும். அங்கங்கே தேனீக்கள் கூடு கட்டும். சூப்பர். இப்போ பூ நிறைய பூத்துருக்குது வீட்டை சுற்றியும். இதோ மேலே பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்குது. அழகாக இருக்குது பூக்களை பார்க்கும்போது. இன்றைக்கி வந்து விகாஸ் தம்பியோட டிஃபன் வந்து பூரி. சக்கரை பூசணிக்காயை வந்து வேக வச்சு அரைச்சி அதில் வந்து பூரியாக செஞ்சுருக்கேன். மாவு பிணைஞ்சி பூரி சுட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்ட குழம்பு வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தட்டைப்பயிரும் கத்திரிக்காயும் போட்ட குழம்பு. அதுக்கப்புறம் வாழைப்பூ பொரியல். எப்பவும் போல் உளுத்தங்கஞ்சி இன்றைக்கி வந்து குடிக்கிறதுக்கு. இதுதான் இன்றைக்கி வந்து காலை டிஃபனும் லஞ்சும் செஞ்சுருக்கிறேன். ஏண்டா சாப்பாடே பிடிக்காது. இன்றைக்கி லஞ்சு வந்து சாதம், குழம்பு சாதமாக கொண்டுட்டு போகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வெரைட்டி ரைஸ்னால் சூப்பர், கொண்டுட்டு போகிறோமா. ஆனால் குழம்பு பிணைஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுவான். ஆனால் இன்றைக்கி லஞ்சு என்னால் இதுக்கப்புறம் செய்ய முடியாதுங்கிறதுக்காகவே இன்றைக்கி குழம்பு பொரியல் எல்லாம் காலையிலே வச்சுட்டேன். அதுக்கு தான் ஐயாக்குங்கிறாரு. இப்படி தான் கொண்டுட்டு போகணும். குழம்பு சாதம் பொரியல் இப்படி தான் கொண்டுட்டு போகணும். ஆனால் அவன் தான் கொண்டுட்டு போகிறதுக்கு சிரமப்படுவான். பரவாயில்ல, இன்னைக்கு கொண்டுட்டு போய் சாப்பிடட்டும். எங்கள் வீட்டில் சோலார் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. இங்கே தாங்க போட்டிருக்கோம். மேலே மொட்டை மாடியில் தான் போட்டிருக்காங்க. இது வந்து கரண்ட்டு பில்லு ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் சோலார் போட்டோம். இது வந்து பேங்க்கில் வந்து லோன் போட்டு தான் போட்டிருக்கோம் நாங்கள். இது எந்த மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் கட்டாயமாக எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கலிங்க. எல்லாம் போட்டு ப்ராசஸில் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. கனெக்ஷன் கொடுத்த உடனே நான் கட்டாயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி லஞ்ச் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் பாருங்கள், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் போட்டு ஒரே குழம்பாக வைக்க போகிறேன். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காய் தான் இருந்துச்சு. ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் ஒவ்வொரு காயை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஒரே குழம்பா, அதுவும் மட்டன் குழம்பு வாசத்தில் வைக்க போகிறேன். அதனால் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு ஒரு கிரேவி அரைக்கணும். தேங்காய் அதுக்கப்புறம் சீரக மிளகு. ஃபஸ்ட்டு ஜீரக மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரக மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா. அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம் இருந்தால் போதும், தாளிப்பு கொடுத்து குழம்ப ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன், சரிங்களா. நம்ம சுஜாதா மிக்சியில் நாம் இப்போ அரைக்க போகிறோம். தேங்காயும் அரைச்சாச்சு. இதான் சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சில குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய்களை மாற்றி ஊற்றி பயன்படுத்தணும். அப்போ தான் வந்து உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா. எண்ணெய் காயிட்டும். இன்றைக்கி கல்ச்சட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல காரக்குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கிறதா இருந்தால் கல்ச்சட்டி யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் கீரைலாம் கடையிறதா இருந்தால் மண் சட்டிக்கு பயன்படுத்திக்குவேன். நார்மலாக பருப்பு குழம்பு வைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்துவேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கிட்டு சும்மாவே வச்சிட்ருக்கக்கூடாது. அது இதெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு சொல்லி இந்த மாதிரி யூஸ் பண்ண எடுத்து வச்சுக்குவேன்.
இப்போ வந்து பட்டை லவங்கம் சோம்பு இதை மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா கறி குழம்பு வைக்கும் போது அப்படி தான் வைப்போம், அதனால் அதை மட்டும் போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் கருவேப்பிலை, அடுத்து தக்காளி. தக்காளிக்கு வந்து உப்பு மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற காய்களை போட்டுடலாம். இது கூட நீங்கள் மாங்காய் போடுறதுனா கூட மாங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் இல்லைன்னா, உருளைக்கிழங்கு இல்லைன்னா, எது இல்லையோ அதுக்கு பதிலாக மாங்காய் கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் அது கூட அரைக்கிறதுக்கு, அதனால் அதுக்கு தகுந்தபடி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா காய் வேகட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க காய், ரொம்ப வேகக்கூடாது, அரை வேக்காடாக இருந்தால் போதும். இப்போ தேங்காயை ஊற்றிடலாம். தேங்காயிலே தண்ணி கலந்து வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் உப்பு காரம் பார்த்துக்க வேண்டியதாங்க. எனக்கு இதில் மாங்காய் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு மாங்காய் போட்டால் பிடிக்காது, அதனால தான் மாங்காய் போடல. நீங்கள் மாங்காய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? காரக்குழம்பு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒவ்வொரு காய் மட்டும் இருக்குது அப்படிங்கும் போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரே குழம்பா வச்சுருவோம் நாங்கள். அந்த மாதிரி குழம்பு தான் இந்த குழம்பு. இதை நல்லா கொதித்து வந்துச்சுன்னா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். சரிங்களா? அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃபே பண்ணிவிட்டு நான் இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுடலாம். கல்ச்சட்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே கொதிக்கும், அதனால் அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வேணால் தட்டு வச்சு மூடிடலாம். எல்லாமே காயில் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து அப்படியே போட்டு சாப்பிட்டோமா, கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான். இந்த குழம்புமே ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, இதுதாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற பட்டர் ஃப்ரூட் மரம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரிப் காட்டியிருப்பேன். இதில் நிறைய காய் வச்சு நிறைய கொட்டிருச்சு, எல்லாம் கருகிருச்சுன்னு. அதெல்லாம் போக மீதி வந்து மிஞ்சின பழம் இதுதாங்க. இப்போ தான் கொஞ்சம் காய் இருக்குது. ஆனால் பூ பூத்தப்போ இருந்த காய் மட்டும் பிடிச்சிருந்துச்சினாக்கா மரமே பிடிபடாது, அந்தளவுக்கு பூ பூத்துச்சு, அந்தளவுக்கு காயும் வச்சுருந்துச்சிங்க. ஒரு கிளைக்கு ஒரு 100-200 காய் இருக்கும், அவ்வளோ காய் வச்சுருந்துச்சி. ஆனால் என்னன்னு தெரியல, எல்லாமே கொட்டிருச்சு. அப்படி கருப்பு கலராக ஆய் அப்படி கொட்டி போயிடுச்சு. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாவில் இருக்க வேண்டிய மரங்களை கொண்டு வந்து நம்ம வெயிலான பகுதியில் வச்சோமாக்கா அது என்ன பண்ணுங்க. அதனால் நம்ம மரத்தை குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பழம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க. ஏன்னா ஒரு பழம் காய்க்காதான்னு பார்த்துட்டு இந்த இடத்துல இன்றைக்கி ஒரு 100 பழம் காய்ச்சிருக்குதுன்னா எனக்கு அது சந்தோஷம் தானே. இந்த பழம் பழுத்ததுக்கப்புறம் கட்டாயமாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து எங்கள் தோட்டத்தில் வந்து பழம் பழுத்துட்டு இருக்கிறது எதுனா வாட்டர் ஆப்பிள் தாங்க. இது ஏகத்துக்கு காய்ச்சிட்டு கிடக்குதுங்க. மரம் ஃபுல்லாக மரம் கிளை பிடிபடாத அளவுக்கு வாட்டர் ஆப்பிள் இப்போ காய்ச்சிட்டு கிடக்குது. இன்னொன்று உங்ககிட்ட சொல்லணும், எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரோட்டில் வந்து ரோட்டோரத்தில் மரம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மரம் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் தான் வச்சுருக்காங்க. அதனால் ரோட்டோரத்தில் எப்படி புளிய மரம் இருக்குதோ அது மாதிரி வாட்டர் ஆப்பிளும் இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து வெல்வெட் ஆப்பிளுங்க. இந்த மரம் தான் இன்னும் காய வைக்கல. வெல்வெட் ஆப்பிள் எப்படி காய்க்குன்னு தெரியல, நானும் சாப்பிட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை. செடி மட்டும் தான் வாங்கி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி காய் வைக்கிது அப்படின்னு. இதோ ஒரு சீத்தா மரம். இந்த சீத்தா மரத்தை வந்து எங்கள் வீட்டுக்காரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து ஒரு பழம் வாங்கிட்டு வந்தார். அதனால் பெரிய பெரிய பழமாக சொலையாக இருந்துச்சு. சரின்னு அந்த விதையை போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். மொதல் காய் விட்டுருக்குது. ஆனால் அது மாதிரி பெரிய பெரிய சொலையாக வருமா அப்படி எனக்கு தெரியல. ஆனால் வந்தால் சந்தோஷம், பார்க்கலாம். மொதல் காய் ஆனால் சொலை தான் பெருசாக தான் வைக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா என்னங்கிறாரு, நாட்டுக்காய் மாதிரி தான் இருக்குதுங்கிறாரு. சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் அகலகலமாக பெருசாக இருந்துச்சுங்க. நல்ல பெரிய காயாக இருக்குதே, இதை வளர்த்துவோம் அப்படின்னு தான் விதை போட்டு முளைக்க வச்சேன். முளைச்சி வந்து காயும் வச்சிருச்சு. பார்க்கலாம் எப்படி காய் வருதுன்னு.
ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேங்க, சிகப்பு மருதாணி மரத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நான் மூலிகை செடியை தேடி போகும்போது ரோட்டோரத்தில் பார்த்தேன் அந்த சிகப்பு மருதாணி மரம். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க எனக்கு. ஆனால் அந்த மருதாணி மரத்துக்குள்ளார பார்த்தீங்களா 2 குருவி வந்து கூடு கட்டியிருந்துச்சு. அதனாலேயே அந்த மரத்தில் இருக்கிற பூவோ செடிங்களையோ நான் கட் பண்ணல. சும்மா கொஞ்சம் மட்டும் இந்த சைடு இருக்கிறத மட்டும் பூக்களையும் கொஞ்சம் தலைகள்லாம் பறிக்கவே வேணான்ட்டார் எங்கள் வீட்டுக்கார். அந்த தலைகள்லாம் அவ்வளோ ஒன்றும் நிறைய பெருசு பெருசாலாம் இல்லைங்க, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. அதனால் பூக்களை மட்டும் ஆசைக்கு பறிச்சுட்டு வந்துட்டேன். நிறைய பேர் செடி வேணும்னு கேட்டிங்க, அதனால் எல்லாருக்குமே நான் பதியம் போட்டு கட்டாயமாக கொடுக்குறேன். கட் பண்ணி கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்கேன் நான், கட்டிங் வேணுங்கன்னு. எனக்கு நான் எல்லோரும் கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் கட்டிங் போட்டு நான் கட்டாயமாக எல்லாருக்கும் கொடுக்குறேன். அவ்வளோதான், அடுத்த எண்ணெய் காய்ச்சிற வேலை ஆரம்பித்தாச்சுங்க. பாருங்க, அதுக்கான மூலிகைகள் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். காலையில் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாக்கா 3 மணி ஆகி போயிடுது. ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணும் இல்லையா, அதனால் அவ்வளோ லேட் ஆயிடுது. இப்போ வந்து எண்ணெயும் எல்லாம் ஊற்றி வச்சாச்சு. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் 3 எண்ணெயுமே எடுத்து ட்ரம்மில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒன்று ஒன்றா நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். போடு நிர்மலா. வெள்ளை கரிசலாங்கண்ணி போட்டோம், அதை நல்லா சுத்தப்படுத்தி ஃபஸ்ட்டு எடுத்ததும் போட்டாச்சு. 2வது வந்து மருதாணி, நான் பறிச்சுட்டு வந்தேன் இல்லைங்களா சிகப்பு மருதாணி, அதுவும் நாட்டு மருதாணியும் போட்டுட்டோம். அடுத்தது வந்து இது பொடுதலை எல்லாமே இந்த ட்ரிப்பு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம். கொஞ்சம் காய வச்ச பொடுதலையும் போட்டிருக்கோம், ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்த பொடுதலையும் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து செம்பருத்தி இலைகள், இதெல்லாம் நேற்று பறிச்சுட்டு வந்து வச்சது. அடுத்தது நாம் நேற்றுக்கு போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா கரும்பூலா பூ, அதுதான் இது இன்றைக்கி காலையில் போய் பறிச்சுட்டு வந்தோம். சூப்பராக இருக்குது. இது வந்து வேப்பம் இலை, அடுத்தது வேப்பந்தலை. இதெல்லாம் ஒன்று ஒரு இடத்துல இருக்குதுங்க. இதையெல்லாம் போய் ஒன்றுன்னா பறிச்சுட்டு வந்து சேர்த்துறது தான் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுது. இது கருவேப்பிலை, நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டு கருவேப்பிலை இதுதான். இது வந்து தலையில் வந்து பேனு பொடுகு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு போடுற நொச்சி. ஏன்னா வேப்பந்தலையும் கசப்பு, நொச்சியும் கசப்பு. இந்த கசப்பானது தலையில் வரணுங்கிறதுக்கு தான், கசப்பு இருந்தால் பேன் இருக்காது, அதுக்கு தான் வந்து நொச்சி போடுறோம். அடுத்தது இது வந்து கற்றாழை 2 மடல் போட்டிருக்கோம். கற்றாழை ரொம்ப ஸ்பெஷலான இது. முதியோர் கூந்தல் தான் கிடைக்கலன்னா கடைசி அதுதான் நிறையா கிடைச்சிருக்கு. இது வச்சிருந்தோம்ல, கடைசியாக போட்டுக்கலாம். கேசவர்த்தினி, இது வேரிக்கேற்ற கற்பூரவள்ளி. இதெல்லாம் தலைக்கு வந்து தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வேரிக்கேற்ற கற்பூரவள்ளிலாம். இது நல்ல மணமாக இருக்கிறதுக்கு இது வந்து சில்வர் டஸ்ட்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த வாசமாக இருக்கிற இதுதான் செடி தான் இது. நிர்மலா கையில் இருக்கிறது அத்தனையுமே வாசம் தரக்கூடிய செடிகள் தான் இது. ஃபஸ்ட்டு போடுறதே மாசி பத்திரி, அதுக்கப்புறம் இது வந்து துளசி, கருந்துளசி போட்டிருக்கேன். கருந்துளசி தான் மருத்துவத்துக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லி பூவோடு போட்டிருக்கேன் அப்படியே கருந்துளசி. இது வந்து ரோஸ்மேரி உங்களுக்கே தெரியும், நல்லா நிறக்க போட்டிருக்கேன். இந்த ட்ரிப்லாம் நிறையா போட்டிருக்கேன் ரோஸ்மேரியை. அடுத்தது இது வந்து ட்ரீ இதெல்லாமே நல்ல மணத்தை கொடுக்கக்கூடியதுங்க, அதனால் ட்ரீ போட்டிருக்கேன். இது வந்து நாட்டு செம்பருத்தி இலைகள், இது வந்து பருத்தி இனத்தை சேர்ந்த நாட்டு செம்பருத்தி இலை போட்டிருக்கேன் இந்த ட்ரிப்பு. அடுத்தது வந்து ஆவாரம் பூவு. இது எடுத்து போடுறது, நான் தாம்பாளத்தில் எடுத்து போடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து இதுக்காக வந்து தட்டைக்கூடை வேண்டிக்கிறார். பார்த்தீங்களா, ஒரே மாதிரி எல்லாம் தட்டைக்கூடையில் பறிச்சுட்டு வந்து இதுக்கு மேலே அழகாக தட்டைக்கூடையில் ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு நீட்டாக தட்டைக்கூடையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வேண்டிக்கிறாரு. இனிமேல் தட்டைக்கூடையில் வச்சு காட்டுங்க. இது அடுத்தது அதிமதுரம். அடுத்தது வந்து நெல்லிக்காயை அரைச்சாச்சு. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்தது தாங்க நெல்லிக்காய். அடுத்தது சின்ன வெங்காயம். இப்போ தான் எங்கள் நிர்மலா சொல்லிக்கிற அப்படி ஏக்கா சின்ன வெங்காயத்தை கடையில் வாங்குறீங்க, அதையும் ஒரு பக்கத்தில் பயிரிட்டுருங்கன்னு. அதனால் இந்த வாரத்தில் சின்ன வெங்காயத்தையும் ஊனி விட்டுலாம். மகிழம்பூ நம்ம மரத்துலேருந்து பறித்து எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மகிழம்பூ. அடுத்ததாக செம்பருத்தி. இது ஃப்ரெஷ்ஷாகவே எவ்வளோ பூ கிடச்சிருக்குது பாருங்கள். சும்மா ஒரு கை மட்டும்தான் நான் காய வச்ச பூ போட்டிருக்கேன், மற்ற எல்லாமே ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி தான் போடுறேன் இன்றைக்கி.
ஏன்னா அவ்வளோ பூ ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு வந்து செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷான பூவே கிடச்சிச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச பூவையே போட்டாச்சு. இது வெந்தயம். இப்படி தாங்க நாங்கள் எண்ணெய் காய்ச்சிட்ருக்கோம். வாரத்துக்கு ஒரு முறை தான் எண்ணெய் காய்ச்சிரும். அந்த காய்ச்சின எண்ணெயை திங்கக்கிழமானா டிஸ்பேட்ச் பண்ணிடுறோம். எண்ணெய் வேணும்னு நினைக்கிறீங்க எங்களுடைய வண்ணவல் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கே வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாவே அவங்க விலைப்பட்டியல் வந்து அந்த பொண்ணுங்களே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சும்மா போட்டாலே கரைஞ்சி போயிடும். என்ன இல்லை அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடக்கூடிய பொருட்கள். போட்டோன்னே புரியுது போகிறேன் பாருங்களா, எண்ணெய் அப்படியே சூடாக இருக்கிறதுக்கு போட்டது எப்படி புரியுதுன்னு. அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து எண்ணெய் காய்ச்சி விட்டுருக்குறோம். அப்போ செவ்வாய்க்கிழமை நைட்டு அப்புறம் புதன்கிழமை நைட்டு 2 நைட் நமக்கு ஃபுல்லாக ஊறணும். வியாழக்கிழமை நம்ம எடுத்து வடித்து விட்டுருவோம். வியாழக்கிழமை நைட்டு ஃபுல்லாக வடியும். வெள்ளிக்கிழமை வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிப்போம். வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பேக்கிங் பண்ணி முடிச்சோமா திங்கக்கிழமை நமக்கு எல்லார் வீட்டுக்கும் அனுப்பிச்சி வச்சுருவோம். ஒரு ட்ரிப் எண்ணெய் காய்ச்சினா 1 வாரம் ஆகி போயிடுது கரெக்டாக பேக் பண்ணி அனுப்புறதுக்கு. அவ்வளோதாண்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.